யாரை நம்புவோம்? ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. உம்மையல்லாமல் யாரிடம் செல்வோம்? உம்மையல்லாமல் யாரை நம்புவோம்? ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. நீர் சொல்ல ஆகுமே, கட்டளையிட நிற்குமே. நீர் சொல்ல ஆகுமே, கட்டளையிட நிற்குமே. கடலை அதட்டி அமர்த்தேனே, வாழ்வின் புயல்களை அமர்த்துவே. கடலை அதட்டி அமர்த்தேனே, வாழ்வின் புயல்களை அமர்த்துவே. உம்மை அல்லாமல் யாரிடம் செல்வோம்? கரங்களை தட்டி உற்சாகம் பண்ணலாமா? ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. ஜீவன் தரும் நல்வார்த்தைகள் உம்மிடம் தான் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான வேத பகுதியை இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 31 34 வசனங்கள் வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தனக்குரியவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துடைய தேவைகளை அதிகமாக கனப்படுத்துகிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். என்ன சாப்பிடலாம், ஒரு இடத்துக்கு வெளியே போனால் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், என்ன சாப்பிடலாம், இதுதான் நமக்கு கவலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என்ற செய்தியின் தலைப்பே அதுதான். Seek ye first the kingdom of God and its righteousness. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ஹல்லேலூயா. ராஜ்யம்னா முதலாவது என்ன என்பதை குறித்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேச ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இன்றைக்கி பாருங்கள், பல காரியங்களில் ஒரு நெருக்கடி. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பாருங்கள், பிள்ளைங்க நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நல்லா வசதியாக இருக்கிறாங்களே, நம்ம பெற்றோர் ஏன் இப்படி இருக்கிறாங்க, நமக்கு சரியாக சில காரியங்களை செய்ய அவங்களால முடியலையே, இப்படி நிறைய கவலைகள் இருதயத்தில் இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அதாவது நமக்கு ஆகாரத்துக்கு தண்ணி குடிக்கிற காரியங்களுக்கு, அதாவது நம்முடைய சாப்பாட்டுக்கு குறித்த கவலை, உடையை குறித்த கவலை. இன்றைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா அவ்வளோ காசு ஆகுது. ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு போடணும்னு நமக்கு ஆசை. ஆனால் அதில் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க, இவைகள் உங்களுக்கு தேவைன்னு ஒருத்தருக்கு தெரியும், அவர் தான் அதை கொடுக்கணும். நான் இன்றைக்கி சொல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் உங்களை அதிகமாய் ஹல்லேலூயா அழகாக நடத்தி கொண்டு போகிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஹல்லேலூயா இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அவரே அழகாக நடத்தி கொண்டு போவார் என்பதை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசுகிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று யாருக்கு தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு சில நேரம் நினச்சா கூட கொடுக்க முடியாத காரியங்கள்லாம் இருக்குது பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் வானத்தையும் பூமி மடக்கி எது வேணா கொடுக்க வல்லவர். ஆனால் என்ன ஒன்று எதிர்பார்க்குறாருன்னா, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். செய்தியின் தலைப்பே அதுதான். சீக் ye first. ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோன்னா அவர் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார்னு அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு அடியை எடுத்து வைத்தால் அவரை பிரியப்படுத்த அவர் நமக்காக ஒரு 10 அடிகளை எடுத்து வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள்,
எலியா போய் அந்த ஒரு விதவை வீட்டில் போய் அங்கே போய் நிற்கிறார். ஆண்டவர் சொல்லி தான் போய் நிற்கிறார். இந்த விதவை தான் அவனை போஷிக்க போகிறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவர் என்ன எதிர்பார்த்து போனாரோ தெரியல. ஒருவேளை பெரிய பணக்கார அம்மாவாக இருப்பாங்கன்னு நினச்சி போயிருப்பார். அந்த அம்மாவும் அங்கே போனால் அற்ற தரித்திரத்தில் கடைசி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மாவு எண்ணெய் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்து முதலாவது அந்த மாவில் ஒரு அடையை ஊற்றி, சிறு அடையை ஊற்றி எனக்கு கொண்டு வா அப்படின்றார். முதலாவது எனக்கு கொடு, அப்புறம் உனக்கு வேண்டியதை ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு பாருங்கள், அந்த அம்மா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த முதல் பகுதியை அவருக்கு கொடுத்தது. இதே போல் பாருங்கள், லைஃப்பில் பல காரியங்களை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னா உங்கள் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? இது குறித்து சில காரியங்களை இன்றைக்கி வசனத்தின் அடிப்பில் பேச போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் வந்து பேசின முதல் செய்தி மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஞானஸ்நானம் பெற்று வனாந்தரத்தை போய் 40 நாள் உபவாசம் இருந்து முடித்து பிசாசின் சோதனையெல்லாம் ஜெயித்து விட்டு வெளியே வந்த உடனே பிரசங்கிக்க தொடங்கினாராம். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதாவது பரலோக ராஜ்யம் எங்கேயோ தூரத்தில் இருக்குன்னு இல்லை, பரலோக ராஜ்யம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உடனே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஹல்லேலூயா! யாருக்கு கிட்ட வந்துருச்சு? ஒவ்வொரு மனுஷனுக்கு கிட்ட வந்துருச்சு. ஸோ தேவனுடைய ராஜ்யம் இப்போ கிட்ட வந்துருச்சுன்னா இப்போ எங்கே இருக்குது? ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 17வது அதிகாரத்தில் 20-21 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது இராது. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதான்? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு உள்ளே இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆளுகைன்னு சொல்லும் பொழுது பொதுவாக சிருஷ்டிகள், பிராணிகள் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்கள் மற்றும் எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளே தான். அவர் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நடந்துடும். மழை பெய்யினா பெஞ்சிருது, பெய்யாதனா பெய்யாமல் இருந்துருது, சூறாவளி அடினா அடிச்சிருது, புயல் வானா வந்துடுது. இதெல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் மனிதர்களை பொறுத்த மட்டிலே ஆண்டவருடைய ஆளுகை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேர் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? வேர் த கிங்டம் ஆஃப் காட் ஷுட் பீன்னு கேட்டிங்கன்னா அது நமக்குள்ளே வர வேண்டும். ஆளுகைக்குள்ளே இருக்கணும்னா என்னது? அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவர் விரும்புகிற வழியில் தான் நடக்கணும். அவருக்கு எது இதெல்லாம் பிடிக்கலையோ அதுலேருந்து என்ன செய்யணும்? சுத்தமாக விலகிடணும். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு, இதுதான் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது அர்த்தம். இந்த ஆளுகை நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிற ஒரு முக்கியமான வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா யாரையும் வற்புறுத்தி உள்ள வராது. கொள்ளாத திருட்டு பயல்களுடைய சூழ்ச்சிகள், ஆளுகை தான் பாருங்கள், கேட்காமலே உள்ளே வந்துடும். எந்த வியாதியும் இல்லை, எந்த அழிவுகள் கேட்டுட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வருதா, வாழ்க்கைக்குள்ளே வருதா? யோசிச்சு பாருங்கள். கேட்காமலே உள்ள நுழைஞ்சிரும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. வெளியிருந்து கதவு தரேப்பா, நீ என் ஆளுகைக்குள்ளே வந்துரு, என் ராஜ்யத்தை நீ தேடுப்பா. அன்பான மகளே, நீ நல்லா இருக்கணுமா? உனக்கு உலகத்துக்குரிய எல்லா தேவைகளை குறித்து ரொம்ப கவலைப்படுற நீ, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சிலர் ரொம்ப கவலைப்படுறீங்க. கொஞ்சம் வயசாக எனக்கு வேலை கிடைக்குமா? இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் வேலை வந்த பிறகு இப்படிலாம் வந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போய் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இன்னும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. என் லைஃப் எப்படி ஆக போகுது? எனக்கு இந்த உயர் படிப்பில் ஒரு இடம் கிடைக்குமா? யார் எனக்கு இதெல்லாம் செய்து தருவா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆளுகைக்குள்ளே நீ வந்துரு, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். என் ஆளுகைக்குள்ளே வந்துட்டு மாத்திரம் இல்லை, நான் எதிர்பார்க்குற நீதிக்கு வாழ்க்கையில் இடம் கொடு. தேவனுடைய ராஜ்யம் அநீதி அநியாயத்தின் ராஜ்யமே கிடையாது. அவர் மென்மையான ராஜா. வெளியிருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். யார் யாருக்கு அவர் ஆளுகை, யார் நீங்கள் அவர் ஆளுகைக்கு இடத்தை உள்ளத்தில் கொடுக்குறீங்களோ உங்கள் லைஃப் அவர் ஆளுகைக்குள்ளே வந்துடணும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னன்னாக்கா, முதல் மனுஷனாகிய ஆதாம்
பாவம் செய்த போது தேவனுடைய ஆளுகையிலிருந்து அவன் வெளியே போயிட்டான். உலகத்துக்குள்ள பிசாசின் ஆளுகை வந்து விட்டது. பொல்லாத பிசாசின் ஆளுகை வந்து தான் எல்லா வியாதிகள், வறுமைகள், மனுஷனை கெடுக்கக்கூடிய எல்லா அநியாயங்கள், தரித்திரங்கள், எல்லா குறைகளும் உலகத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மறுபடியும் அந்த பிசாசின் ஆளுகைக்குள் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்காக ஒரு விலை கொடுக்க வேண்டிய அவசியம். அது பிசாசு கையில் போயிட்டான் பாருங்க. ஒரு பையன் ஒரு அழகான போட் செய்து அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஓடிக்கிட்டு இருந்த ஆற்றுல ஒரு கயிறை கட்டி அந்த போட்டை மிதக்க விட்டு விளையாடுவான் டெய்லி. அந்த போட் அப்படியே ஒரு தூரம் அப்படியே கயிறு எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் போயிடும். போன உடனே இழுத்துட்டு திரும்பி மிதக்க விடான்னு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, சும்மா விட்டால் போட்டு போகும். அவர் நல்லா போன உடனே திரும்பி இழுத்து கரை ஓரத்துக்கு கொண்டு வந்து இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாளில் அந்த ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு திடீர்னு வந்தது பாருங்க. இவன் கையில் இருந்த கயத்தை காட்டிலும் அந்த வெள்ளத்தின் பலன் அதிகமாக இருந்த உடனே போட்டை அடிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. ரொம்ப நாள் எங்கெங்கேயோ தேடி பார்த்தான், கரை ஓரத்தில் கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற அவன் கிராமத்தில் வாழ்ந்துட்டு தான் பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தில் போய் பார்த்தா ஒரு விளையாட்டு ஜாமான் விற்கிற கடையில் அங்கே மேலே இவன் செஞ்ச போட்டு அங்கே ஷெல்ஃபில் இருக்குது. அவனுக்கு நல்லா தெரியுது, நான் தான் பண்ணது, இது யாருடைய போட்டு, என்னுடைய போட்டு தான் இது. போய் அந்த முதலாளிகிட்ட போய் தைரியமாக கேட்டேன், ஏங்க இந்த மேலே ஒரு போட்டு வச்சுருக்கீங்கல்ல, அது எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது? இதை நான் பண்ணது நான் தான் அப்படின்னு. அந்த கதைக்காரன், நீ பண்ணது நீயா இருக்கலாம், எனக்கு இன்னொருத்தர் வந்து விலைக்கு வந்து வித்தார், நான் வாங்கிட்டேன், இப்போ இது என்னுடையது. இவனுடைய போட்டு தான், செஞ்சவனுடைய போட்டு தானே. ஆனால் இப்போ யார் கையில் இருக்குது? கடைக்காரன் கையில் இருக்குது. இதே தான் நம்முடைய லைஃப். செஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்றைக்கி வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் கையிலேருந்து உங்களை பிடுங்கிறதுக்கு பிசாசுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு ஆண்டவர். இந்த பையன் அந்த போட்டு விற்பனை காட்டுறது, அதை எனக்கு கொடுத்துட்டு இது என் போட்டு, அதெல்லாம் கரெக்டு, இது விலை என்னுடைய கடையில் பொறுத்த மட்டும் இதோடைய விலை இவ்வளோ விலைன்னு ஒரு பெரிய தொகை சொன்ன, இதை கொடுத்தா இந்த போட்டை நீ எடுத்துகிட்டு போயிடலாம். அவன் பார்த்தான் இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் போய் அங்கங்கே இருக்கிற காசெல்லாம் சேர்த்து அப்பா அம்மாவுக்கு உதவி செய்து அவங்க கொடுக்குற காசெல்லாம் வச்சு பணத்தை சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த முழு பணத்தை அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்த உடனே அந்த போட்டு எப்போ வந்துருச்சு? இப்போ திரும்பி இவன் கைக்கு வந்துருச்சு. அந்த போட்டை கையில் வச்சுட்டு சொன்னானா, ஏ போட்டே, உன்னை செய்தது நான் தான், இப்போ திரும்பி உன்னை விலை கொடுத்து வாங்கினதும் நான் தான். இதை தான் ஆண்டவர் இயேசு செய்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏதேன் தோட்டத்தில் நம்மை உருவாக்கினவர் அவர் தான். உருவாக்கின நாம், அவரால் உருவாக்கப்பட்ட நாம் பிசாசு கையில் போய் மாட்டிக்கொண்ட சூழ்நிலையில் மறுபடியும் தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்காக தன் ஜீவனையே கொடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். பிரச்சனை என்னென்னா, போட்டு இவன் காசு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்துருச்சு செல்ஃப்லேருந்து, எப்படி தூக்கி வந்து கொடுத்துட்டான். ஆனால் மனிதர்களாகிய நாம் அங்கே அந்த ஆளுகையில் ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி ஸ்டைலாக இருக்குது, இங்கே வந்து இந்த ஆளுகைக்குள்ளே வந்தாக்கா இந்த பைபிளை தூக்கிட்டு போகணும்ல, இந்த ஆளுகையில் வந்தாக்கா அடிதடி பண்ணக்கூடாதுல்ல, இந்த ஆளுகைக்குள்ளே வந்துட்டாக்கா உண்மையாக இருக்கணும்ல, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா தான் இப்போ எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. போட்டு ஜாலியாக மாறி வந்துருச்சு, ஏன்னா ஜீவன் இல்லை, ஆனால் நமக்கு ஜீவன் இருக்குது, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாலும் நம்ம வர்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருடைய ஆளுகை உங்கள் லைஃப்குள்ளே உண்மையாக இருக்குதா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதென்றால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன நிறைய கதைகள் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பனையாக இருக்கிறதுன்னு சொல்லி பல காரியங்களை சொன்னார். ஒரு 5 கதைகளை, 5 விதமான கதைகளை, ஓமைகளை மத்தேயு 11 சொல்லியிருக்கார். அதை மாத்திரம் இன்றைக்கி சொல்லி ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதுனா என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுனா என்ன என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லிட்டு அடுத்த உடனே சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்க்குறேன், இதை கற்பனை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி பிசாசின் ராஜ்யம் நிறைந்த இந்த உலகம், அவர் மேலே பரலோகத்தில் எவ்வளோ அழகான ஒழுங்கும் கிரமமாய் பரிசுத்தமாய் அநியாயமற்ற அக்கிரமம் இல்லாத சாபம் இல்லாத அழிவுகள் இல்லாத மோசடிகள் இல்லாத
ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் வந்து பார்த்தா அவ்வளோ அக்கிரமம், அநியாயம். இது நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகள், மனவேதனைகள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் குளறுபடிகள், தாறுமாறுக்கு இடம் கொடுத்து, பொல்லாதவனுடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்து உலகத்தில் ஜனங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்கன்றது உணர்ந்து தான் எடுத்த உடனே சொல்ல, ஆண்டவரே, ஜெபிக்கும்போது முதல்ல சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் எனக்கு வேணும்பா என்று சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல், அதாவது உமக்கு விருப்பமானது பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியில செய்யப்படுவதாகன்னு கற்றுக் கொடுத்தார். என்னை பொறுத்த மட்டும் இதை ஜெபிக்கும் பொழுது பூமியிலன்றதை விட உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது போது முதல்ல என் லைஃப்பில் செய்யப்படணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஏன்னா எல்லாருக்கும் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கூட இருக்கிற குடும்பத்தினர் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆளுகை நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளை தான் நம்ம திருத்த முடியுமே ஒழிய பக்கத்தில் இருக்கிற யாரையும் திருத்த முடியாது. ஜெபித்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்னன்னு கேட்டால் அவருடைய ஆளுகையை வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்வது தான் அவருடைய ராஜ்யத்தை தேடுவது. இன்னைக்கு மனுஷனுடைய ராஜ்யங்கள் வேர்ல்ட்லி கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தேவனுடைய கவர்மெண்ட் வேலை செய்யாதுங்க. வேர்ல்ட்லி ரூலர்ஸ் இல்லைன்னா உலகத்தின் ஆட்சியாளர்கள் வேலை செய்கிறது போல் தேவன் வேலை செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ வாசற்படி நின்று தட்டுக்கிற ரொம்ப ஆண்டவர் ஜென்டில்மேன். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் நமக்குள்ளே வந்துட்டா நமக்கு ஒரு விடுதலை. ஆனால் வற்புறுத்தி எவங்குள்ளேயும் வரமாட்டார். எவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறானா அவங்குள்ளே தாங்க அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் ஆளுகைக்கு இடம் கொடுக்குறவங்க இருதயத்துக்குள்ளே தான். நீ இடம் கொடுத்துட்டனா உன்னுடைய உலக தேவைகள், உன்னுடைய எதிர்கால தேவைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்றார். இப்போ தான் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 5 விதமான கதைகளாக ஆண்டவர் சொல்கிறார். முதல் கதை, ஒரு மனுஷன் விதை விதைக்க புறப்பட்டு சென்றானான். அவன் போய் அப்படியே தூவிக்கிட்டே போகிறான் விதை. அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். விதை விதைக்கிறவன் அந்த நிலத்தில் போய் அப்படியே சும்மா தூவிக்கிட்டே போகிறான். இது எதை காட்டுகிறது என்றால் எந்த பாரபட்சமும் இன்றி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தம்முடைய ஆலோசனைகளை, இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தீங்கன்னாக்கா அவர் செட்டப் ஒரு கவுன்சில் கைட்லைன்ஸ் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வழிமுறைகளை வச்சிருக்கிறார். பாரபட்சம் என்று எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிறவங்க பாருங்கள், அவங்க தான் நிலம், நம்ம தான் நிலம், அவருடைய விதை தான் வசனம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்க்கும் பொழுது நம்ம நிலமாக இருக்க அவர் மேலேருந்து வசனம்னு சொல்லும்போது ஆலோசனைகள், யாரையும் வற்புறுத்தி இன்றைக்கி ரோட்டோரத்தில் இருக்கிற நிலத்தில் ஜஸ்ட்டு தூவு தான் செய்கிறாரு ஒழிய தோண்டி உள்ளே போட மாட்டார். நிலம்தான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை உள்ளே ஏற்றுக்கொள்ளணும். இந்த மனுஷன் விதையை தூவிக்கிட்டே போகும்போது சில விதை வழி அருகே விழுந்துருச்சான். போகிற வரவன் அதை எடுத்து சாப்பிட்டு போயிடுறான். அதோட ஆலோசனை பறந்துருச்சு. நிறைய பேருடைய லைஃப் இப்படி தான் இருக்குது. சர்ச்சுக்குள்ளே வர்றோம், கடினமாக அப்படியே உட்காந்துருக்குறோம். இப்படி ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த இடத்தை போல் இருந்தால் வசனம் வந்து மேலே படுமை ஒழிய உள்ளே போகாது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஹல்லேலூயா, கற்பாறை இடத்தை போல் இருக்கிறாங்க. அங்கே வந்து வேர் விடுறதுக்கு இடம் இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில விதை வழி அருகே விழுந்தது, இன்னும் சில விதை மண்ணில்லாத கற்பாறை இடம். அந்த மண்ணில்லாத கற்பாறை இடம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு அடிப்படை ஒரு என்ன சொல்லுது உள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆழமே இருக்காது. மேலோட்டமான வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அப்படியே டாப் லெவல்லே போவானுங்க. எதையும் உள்ள ஆழமாக யோசிக்கவே மாட்டாங்க. எது செஞ்சாலும் ஒரு விளையாட்டாகவே இருக்கிறது. நிறைய நேரம் பாருங்கள், வசனத்தை இப்படியாக நம்ம கொஞ்சம் கேட்குறோம், சந்தோஷமாக கேட்குறோம், ஆனால் நமக்குள்ளே அந்த வசனம் கிரியை செய்ய இடம் விடலை. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தூவுற விதை முள்ளுள்ள இடங்களில் போய் விழுது. அது எதுனா நல்ல சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க, ஆனால் வசனத்து மேலே ஆசை. நம்ம ஃப்ரெண்ட்ஸை போல் இங்கே போகணும்பா, இதை செய்யணும்பா, இப்படிலாம் இருக்கணும், இவ்வளோ ஸ்டைல் பண்ணுறான் பாரு, இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தால் முடியுமா, அந்த கவலை வேறு இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால மேலேருந்து தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை உங்கள் லைஃப்பில் கிரியை செய்ய மாட்டேங்க. ஒரு சில இடம் இருக்குது, அந்த இடம் நல்ல இடமா இருக்கும். வசனம் அது மேலே வந்து விழுந்துச்சுன்னா அந்த அந்த நிலம் அதை உள்ளே ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி அந்த விதையை வளரச் செய்து அந்த நிலம் 30, 60, 100 என்று வசனத்துக்குரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிற நிலம். இன்றைக்கி நம்ம லைஃப் அப்படி தான் இருக்கணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சேர்ந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது.
நீ ஆண்டோடைய வசனத்துக்கு நல்ல நிலத்தை போல இடம் கொடுத்து உள்ளே அதை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுத்து அதன்படி செஞ்சனா 30, 60, 100ன்னு உங்கள் வாழ்க்கையை ஒரு கனி தருகிற பசுமையான ஒரு வாழ்க்கையை கற்றுத் தருவார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி முதல் யாரையும் அவர் வற்புறுத்த மாட்டார். எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஆலோசனை கொடுக்குறார். இப்படிலாம் நடங்கப்பா, எழுதி தான் வச்சுருக்க, ஓப்பனாக தானே இருக்குது. இப்போ உங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பேசும்பொழுது இது உனக்காக, உன் லைஃப்பில் தானே இதை செய்யணும். இது வரைக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை போதகர் மூலிமா கொடுப்பாரு, சில நேரம் பெற்றோர் மூலிமா கொடுப்பாரு, ஹல்லேலூயா, வசனத்தின் மூலிமா கொடுப்பாரு. அதுக்கு முழுமையாக நீ இடம் கொடுத்து நல்ல நிலத்தை போல் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டனா 30, 60, 100ன்னு பலன் வரும். இதுதான் தேவராஜ்யத்தை பற்றி முதல் சத்தியம். ரெண்டாவது ஒரு கதை சொல்லுகிறார் இந்த இதில். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது விதைக்கிறவனுடைய ஓமை, விதைக்கிறவனுடைய கதை. அதில் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் மனப்பூர்வமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கை பசுமையாய் செழிப்பாய் இருக்கும். ரெண்டாவது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனுஷன் போய் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தானான். இதை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 13வது அதிகாரத்தில் 24லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, 37லேருந்து 43 வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறார். ஒரு மனுஷன் போய் நிலத்தில் போய் நல்ல விதைகளை விதைத்தான். சத்துரு ஒருத்தன் ராத்திரியில் அதே இடத்துல களைகள் என்று சொல்லும் பொழுது பிரயோஜனமற்ற தீமையான விதைகளையும் அங்கே கொண்டு விதைத்துட்டான். ஸோ ஒரே நிலத்தில் நல்ல செடியும் வளருது, இன்னொரு புதர் முட்செடிகளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்க அந்த தோட்டக்காரன் சொன்ன, நீர் நல்ல நிலத்தில் நல்ல விதை தானே வச்சுங்க, இப்போ பார்த்தா ஏன் இந்த பதர்கள்லாம் வளருது அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரன் அது அப்படியே இருக்கட்டும், 2 வளரட்டும் அப்படின்றார். ஆண்டவர் நம்மை நல்ல நோக்கத்தோடு விதைக்கிறார். சத்துருவானவன் சிலரை கொண்டு இன்றைக்கி பார்க்கும் பொழுது சில நேரம் பொல்லாத உபதேசத்தை உள்ளே விதைத்து விடுகிறான். சில நேரம் பொல்லாத ஜனங்களை கொண்டு உள்ளே விட்டு ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிறைய பதர்களை விதைத்து விடுகிறான். ஆண்டவர் இதை டிஸ்டர்ப் 2மே வளரட்டும் விட்டுட்டார். ஆனால் ஆண்டோடைய விருப்பம் என்ன? பதர்கள்லாம் கூட அவரை ஏற்றுக்கொண்டு நல்ல தானியமாக மாறணும் அப்படின்ட்டு தான் விருப்பம். எல்லாருக்கும் தண்ணீர் பாய்ச்சுறார், எல்லாருக்கும் ஹல்லேலூயா பேசுகிறாரு, எல்லாருக்கும் ஆலோசனை, எல்லாருக்கும் சுத்தம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு நாள் வரப்போது அறுவடை நாள் வரும். ஒரு நாள் என்ன நாள் வரும்? அறுவடை நாள் வரும் பொழுது எல்லாத்தையும் அறுத்து இந்த பதர்கள், இந்த பொல்லாத செடிகளெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு நல்ல செடியை மாத்திரம் கொண்டு போய் அங்கே களஞ்சியத்தில் குடவுனில் சேர்ப்பாங்க. இதுதான் ரெண்டாவது கதை. மூணாவது கதை இருக்குது பாருங்கள். இதில் மத்தேயு 13வது அதிகாரம் 31லேருந்து 33 வரைக்கும் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு சிறு விதையாய் அது விதைக்கப்பட்டு நிலத்தில் விதைகிறது, நாளுக்கு நாள் அது வளருகிறது. இன்றைக்கி பரலோக ராஜ்யம்னு சொல்லும் பொழுது ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆளுகையை ஆண்டவர் என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எந்த நிலமானது அந்த விதையை ஏற்றுக்கொண்டு நல்லா வளர இடம் கொடுக்குதோ கொஞ்ச நாள் அது பெரிய மரமாக அது பாருங்க, ஒரு சிறு விதை. அதுபோல் உங்கள் லைஃப்பில் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒரு சின்ன இடம் இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் அந்த இடத்தை கொடுத்து அவருக்குள்ளே இருந்து வளர்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆளுகை உங்கள் லைஃப் முழுவதையும் நிரப்பி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மரத்தை போல கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்கிறார். நாலாவது ஒரு கதை சொல்கிறாரு. மத்தேயு 13வது அதிகாரம் 44லேருந்து 46 வரைக்கும். ஆக்சுவலாக 2 கதைகள். பரலோக ராஜ்யம் எதுக்கு சமானமாக இருக்குதான்? ஒரு மனுஷன் ஒரு நிலத்தில் போய் பார்க்குறான், ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே யாருக்கும் சொல்லாமல் போய் அந்த நிலத்துக்குரிய கிரயத்தை பயங்கரமான விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அந்த பொக்கிஷத்தை சுதந்திரித்து கொள்கிறான் பாருங்க. இதே போல் பரலோக ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னா ஒரு விலை கொடுக்கணும். எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. இஃப் யூ வாண்ட் டு கம் அண்டர் காட்ஸ் ரூல் யூ ஹாவ் டு பே அ ப்ரைஸ். பணத்தில் இல்லை, ஹல்லேலூயா, ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் தேவை. நீ ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே வரணும்னா இது வரைக்கும் ஜாலியாக போயிட்டு இருந்த பாரு, அந்த சில காரியங்களெல்லாம் விட்டு கொடுத்தா ஆண்டவருடைய ஆளுகை வளரும். ஹல்லேலூயா சொல்கிறார் பாருங்க. ஒரு ஒரு நிலத்தில் புதைத்து கிடக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் சில நேரம் யூ ஹேவ் டு கிவ் யுவர் எவ்ரிதிங் ஜஸ்ட் ஃபார் காட்ஸ் ரூல் இன் யுவர் லைஃப்.
ஆனால் அந்த ரூலிங் உள்ளே வந்துருச்சுன்னா உனக்கு இன்றைக்கி இருக்கிற தேவை, உனக்கு எதிர்கால தேவையில் எல்லாத்தையும் அது சந்திக்கும். ஆண்டுடைய ஆளுகை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த ஆளுகை வேணுமா இல்லைன்னா அவனுடைய ஆளுகை வேணுமா? ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஆளுகை நம்ம ஒன்றுமே செய்யாட்டா அவனுடைய ஆளுகையில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய ஆளுகைக்குள் வர வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு பே எ ப்ரைஸ். திஸ் இஸ் மை தேர்ட் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு, நல்ல நிலத்தை போல் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது, நல்ல விதையாக நம்ம இருக்கணும். அறுவடையில் சேர்க்கப்படுகிற நல்ல விதையாக இருக்கணும். மூன்றாவது, சிறிதளவில் ஆண்டவர் விதைக்கிற வசனத்துக்கு இடம் கொடுத்து பெரிய மரமாக மாறி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். நாலாவது தான் இப்போ பார்க்கும் பொழுது, என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் ஆளுகை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. 47லேருந்து 50 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய வலைக்கு சமானமாக இருக்கிறது. கடலில் போடப்பட்டு எல்லா விதமான மீன்களை இழுக்கும் அந்த வலை. ஆனால் கரைக்கு வந்த பிறகு நல்ல மீன்களை மாத்திரம் கூடையில் போட்டுட்டு பொல்லாத மீனை தூக்கி போட்டுரும். இப்படி தான் கடைசியாக நாளில் நடக்க போகுது. ஒரு பெரிய வலை விரிக்க போகுது. ஒரு பெரிய வலை எல்லாரையும் ஒன்று சேர்த்து உள்ளே இழுக்க போகுது. 2 கூட்டமாக பிரிக்க போகுது. நல்ல மீன்கள் குரூப்பில் நம்ம இருக்கணும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறாங்க. யாரையெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வாழ்ந்தோமோ, ஹல்லேலூயா. விளையாட்டாக இருக்காதீங்க. நான் இப்போ பேசுகிறது ஒருவேளை ஹல்லேலூயா சிலர் உங்கள் மனசு குறுக்கிறது போல் இருக்கலாம். ஒரு சில கோபம் வரலாம். டேய், இவருக்கு வேறு வேலையே இல்லைடா, நீ என் ஆளுகையில் இரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நீ, நான் அலைக்கலைக்கல மாட்டேன், நான் ஜாலியாக நடத்துவேன் ஒன்று உள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அது அசுத்தாவி. ஹல்லேலூயா. நீ கண்டறிந்து வெளியே வந்துரு. சேஷ்டையை ஆரம்பித்து தன்னுடைய சூழ்ச்சிகளெல்லாம் ஆரம்பித்து ஆளுகை செய்ய ஆரம்பித்து கடைசியில் போய் அலக்களித்து அழிவுக்குள்ளே கொண்டு சேர்த்துரும். ஆனால் இவரோ சின்ன விதையை போல் உள்ளே வருவார். ஹல்லேலூயா. இடம் கொடுத்தால் நாளுக்கு நாள் வளர்ந்து உன் வாழ்க்கையை நிரப்பி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த 5 கதைகள் எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? நல்ல நிலமாக இருக்கணும், நல்ல விதையாக இருக்கணும். எப்படி ஒரு நிலம் கடுகு விதைக்கு இடம் கொடுத்து பெரிய மரத்தை வளர்த்து விடுதோ, அதை போல் நம்ம லைஃப்பில் ஆண்டுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கணும். 4வது, கர்த்தருடைய ஆளுகைக்காக சில விலை கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல. இந்த மனுஷன் அந்த பெரிய நிலத்தை வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் யோசிச்சு பாருங்கள். பெரிய சாக்ரிஃபைஸ். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸை செஞ்சதுனால பெரிய பொக்கிஷம் கையில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் முக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன விலைனாலும் கொடுப்பீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியம்னு தோணிடுச்சுன்னா எதை வேணால் விட்டுட்டு வந்துடுவீங்க. இல்லை அப்படி தானே? ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. எல்லோரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஒரு நாள் வரப்போகுது, ஒரு வலையை போல உலகத்தில் இருக்க எல்லா மாந்தரையும் அந்த வலையில் கூட்டி சேர்க்க போகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்கள் மத்தியில் வச்சுட்டேங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை முக்கியப்படுத்தி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து. சாட்சியாக நேரத்துக்கு நல்ல சுகத்தை தார், பலம் தார், நல்லா படிக்க, இவள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றும் சாட்சியாக இருக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா காரியங்களும் உடைய ஆளுகைக்குள் தங்களை காத்துக்கொள்ள முதலாவது உடைய ராஜ்யத்தை நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி கற்றுக் கொடுத்தீங்க. அந்த சத்தியம் இவருடைய வாழ்க்கையில் 30, 60, 100 என்று பலன் தரட்டும். வசன பொறுக்கையாகி பிசாசானவன் செயல்படாதபடி முந்தி கட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வந்துடட்டும். அதனால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்று வாழட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்தல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.